சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அடுத்த திருவிடைந்தையில் நடைபெற்று வரக்கூடிய சர்வதேச பலூன் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 3 நாட்கள் சென்னையில் நடக்குது. ஸோ 10ஆம் ஆண்டு பொதுவாகவே பொள்ளாச்சியில தான் நடக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா 2 சிட்டிஸ்ல பிளான் பண்ணியிருக்காங்க. சென்னை அண்ட் மதுரையில பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து சென்னையை தொடர்ந்து பொள்ளாச்சியிலையும் மதுரையிலும் நடக்க இருக்கு. ஸோ இந்த பலூன் திருவிழாவில் நிறைய ஏர் பலூன்ஸ் பல்வேறு நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து இங்க பறக்க விடப்பட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இந்த பலூன் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்கலாம். ஹலோ. ஹாய். ஹாய். எங்க இருந்து வந்திருக்கீங்க? பலூன் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? ஆமா, இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாங்க தாளம்பூர்ல இருந்து வரோம். சென்னை தான். வைப் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க திருவள்ளந்தையில வந்து இந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ ரொம்ப 3 o'clock வந்தோம். பயங்கர எக்ஸைட்டடா இருந்துச்சு. இங்க வந்தா இங்க ஃபுட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸ், கிரௌடு எக்கச்சக்க கிரௌடு இருந்துச்சு. லைவ் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவ் கான்செப்ட் போயிட்டே இருக்கு. நல்லா இருந்துச்சு. பயங்கர கிரௌடா சந்தோஷமா இருந்துச்சு. 3 o'clockல வந்தோடனே 2 பலூன் பறந்துச்சு. நல்லா இங்க ஃபுட்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்க நல்லா ப்ரௌடா இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்க இங்க நல்லா இருந்தது. கொஞ்சம் ஒரு நல்லா நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பலூன் ஷோக்கு வர்றது ரொம்ப நல்லா என்ஜாயா இருந்தது. ஒரு நல்ல டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னைக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரியலி நைஸ். இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லாவே இருக்கு. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ்ல அந்த மிஷின்ஸ்லாம் வச்சுட்டு நல்லாவே அந்த கேஸ் ஹாட் ஏர் பலூன் அந்த ஃபீல்லாம் நல்லாவே ஃபீல் கொடுத்தேன். ஆக்சுவலி என்ஜாய்ட் கம்ப்ளீட்லி ஆல் த ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஒரு ஆக்டிவிட்டிஸ், சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஸோ ரியலி இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லாவே இருந்தது. வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு வந்து செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே கூட நான் இருந்தேன். விண்டு எவ்வளவுதான் வந்து டஃபா இருந்தா கூட நம்ம ரஜினிகாந்த் அவ்வளவு சூப்பரா பறந்தாரு. நம்ம ஃபாரின் இதெல்லாம் கூட நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம நிறைய காலேஜ்ல இருந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னாலதான் நிறைய நாடெல்லாம் ஒத்துமையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் நம்ம சென்னையில் நடக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். பெல்ஜியம், பிரான்ஸ், வியட்நாம், ஜப்பான், அமெரிக்கா எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. நம்ம கூட நல்லா சகஜமா பழகுறாங்க. ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குது. தேங்க்யூ ஃபார் நியூஸ் 7. தேங்க்யூ. இந்த பலூன் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் வைப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்திய பொறுத்து தான் இங்க பலூன்கள் வந்து பறக்க விடப்படுது. அந்த வைப்ல பீப்புள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்குள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 12 வயதுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. 12 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 200 சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஃபார் ரொம்பவே உற்சாகமா இந்த பலூன் திருவிழா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.